அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுகன்யா குமார் கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அரசிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படபடப்பட அங்கேருந்து வராரு. வந்து நேராக நம்ம அரசியோட ரூமுக்குள்ளே போயிடறாங்க. போயிட்டு கதவை சாத்திட்டு நம்ம சுகன்யா என்ன பண்ணான்னா குமார் கல்யாணத்தை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க மேலே சந்தேகப்பட்ட நம்ம மீனாவும் ராஜு என்ன பண்ணான்னா, வாராஜி இவங்கெல்லாம் திருந்திருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம அரசி ரூம் முன்னாடி நின்று கேட்குறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம சுகன்யாவை சிவியராக வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன பண்ணுது, அதை இங்கேயும் இங்கே இருக்கிறது அங்கேயும் நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்லியிருக்கல, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக நம்ம பழனி அந்த டைமில் வராரு. பழனி வந்தது என்ன பண்ணான்னா, என்னாச்சு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டே ராஜுக்கிட்டே கேட்குறாங்க. ராஜு வந்து ஒன்றும் இல்லை, குமாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களா, அதை வந்து அரசுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பழனி வந்து சரிப்பா, இதுக்கப்புறம் சுகன்யாவில் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விடுறாங்க. அனுப்பிட்டு சுகன்யாவை வார்ன் பண்ணுறாரு நம்ம பழனி. இங்கே பாரு, நீ எந்த நல்ல விஷயமும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையும் பண்ணாத, அந்த வீட்டில் நடக்கிறது அங்கேயும் விட்டுட்டு வந்துடு, இங்கே நடக்கிறது இங்கேயும் விட்டு, குமாருக்கு என்ன பண்ணணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அதே மாதிரி அரசுக்கு என்ன பண்ணணுங்கிறது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இடையில் நீ எதையும் பண்ணாமல் இருந்தாலே போதும். இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி போயிடுறாங்க. இதில் நினச்சி சுகனே வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி மீனா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ராஜி நியூஸ் பேப்பரில் காம்படிஷன் பற்றி போட்ட விஷயத்தை பற்றி நம்ம மீனா கிட்டே கேட்குறாங்க. மீனா வந்து சரி, அது முதல்ல எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெப்சைட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதனால் மீனா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே பாராஜி, அட்ரஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஆடாக இருக்குது, இதை நம்பியா நம்ம போகிறது, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பர்மிஷன் கேளு, எல்லாரும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. மீனா சொல்லிட்டு இருந்தாலும் அது மேலே ஒரு சந்தேகத்தோடவே இருக்காங்க. முழுமையான விவரங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம மீனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படி நம்ம ராஜிக்கு புரிய வைக்க போகிறாங்க, இல்லை ராஜி அந்த விஷயத்தெல்லாம் மாற்றி பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.